ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை அடுத்த நிலைக்கு உந்தி தள்ளுகிறது. இந்த நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சியாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து நிறுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதனுடைய 14வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 மற்றும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே, கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷனே என்னதான்? கிறிஸ்து எழுந்திருத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுல? தூக்கத்திலிருந்து எல்லாரும் எழுந்திருச்சிருவோம். ஆனா இயேசு தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சதை பற்றி இங்க போடல. ஆனா அங்க வெறும் எழுந்திருச்சதுன்னு போட்டிருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் சும்மா தூங்கி எழுந்ததா மனசுல வச்சுக்கவே கூடாது. கிறிஸ்து என்னவா? வாசிங்க. எழுந்திருக்கவில்லை என்றால் என்ன? இதை புரியணும்னா ஒரு வசனம் முன்னால வாசிக்கணும். இதை மட்டும் நிறைய பேர் இதை மட்டும் மொட்டையா எடுத்துட்டு தூங்கி எழுததை பத்தி நினைச்சு பேசவே கூடாது. என்ன? ஒரு வசனம் முன்னால வாசிங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால், இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. அப்ப கிறிஸ்து எதிலிருந்து எழுந்தாரு? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இதே அதிகாரத்தினுடைய 3ஆம் 4ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ல 3ம் 4மான வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களில முன் அறிவித்தபடியே அவர் மரித்தார். ஏன்னா ஒரு சிலவங்க சொல்றாங்க அவர் மரிக்கவே இல்லை. குறிப்பாக முகமதிய சகோதர சகோதரிகளுடைய எண்ணம் இதுதான், அவர்களுடைய நினைப்பு இதுதான். அவங்க சொல்றது இயேசு சிலுவையில் அறையப்படல, இயேசுவ மாதிரியே இருந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் பிடிச்சி அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கும் முகமதியர்கள் வாதாடுவது உண்டு. ஏன்னா முகமதியர்கள் இயேசுவை நம்புகிறார்கள், அவருடைய பிறப்பை நம்புகிறார்கள், அவர் செய்த அற்புதத்தை நம்புகிறார்கள். எதை மட்டும் நம்புறதில்ல? மரணத்தை மாத்திரம் நம்புறதில்லை. ஏன்னா மரணத்தை நம்பினா உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டியது வரும். கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரமே இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் என்னது? எங்கள் பிரசங்கம் விருதா, வேஸ்ட். உங்கள் விசுவாசம் விருதா. இயேசு மட்டும் மரிச்சு உயிர்த்தெழலனா கிறிஸ்தவன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும், ஆல் ரிலிஜியன்ஸ் ஆர் கால்ட் இசம். ஜெயினிசம், ஹிந்துயிசம், புத்திசம், ஜௌராஸ்ட்ரியசம், ஜெயினிசம். ஆனா கிறிஸ்டியானிசம் கிடையாது.
கிறிஸ்டியானிட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இது ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடைய, இட்டர்னல் நம்பிக்கை உடைய ஒரு மார்க்கம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இது வெறும் ஒரு கோட்பாடு அல்ல. மற்ற மதங்கள் எல்லாம் கோட்பாடுகள், தத்துவங்கள், வார்த்தைகள், சொற்பொழிவுகள். ஆனா கிறிஸ்தவம் என்பது வெறும் கோட்பாடு அல்ல, வெறும் வாய் வார்த்தை அல்ல. இவைகள் எல்லாம் நிஜம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவைகள் எல்லாவற்றுக்கும் சரித்திர சான்றுகள் உண்டு. அல்லேலூயா. சரித்திர சான்று உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு சிறந்த ஒரு ஜட்ஜ், ஆக்சுவலா அவர் வக்கீலா இருந்து ஜட்ஜா ப்ரொமோட் ஆன ஒரு மனுஷன், அவருடைய பேர் சர் லயனல் லுகோடோ. அவருக்கு ஒரு விசேஷ காரியத்துக்காக கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவர், பரிசு பெற்றவர். என்னன்னா, அவர் வாதிட்ட எந்த வாதத்திலேயும் அவர் தோத்தது கிடையாது. எனி ட்ரையல், எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சர் லயனல் லுகோடோ, அந்த சர்ன்றது அவங்களுக்கு கிடைச்ச பட்டம், சர் பட்டம் வாங்கினவர். அதுக்காகவே எந்த காரியத்தை, எந்த கேஸை எடுத்து வாதிட்டாலும் அவர் என்ன ஆகவே மாட்டாராம், தோக்கவே மாட்டார். தோத்ததே கிடையாது. நோ ரெக்கார்ட். எதை பேசினாலும் ஜெயிச்சிருவாரு. எல்லாரும் கைவிட்டு இது தோக்கிற கேஸு, நாங்க யாரும் எடுக்க மாட்டோம் அப்படின்றத வேணுனே சவாலுக்காக இவர் என்ன பண்ணுவாராம், எடுப்பாராம். ஆனா இவர் எடுத்துட்டாருன்னா எப்படியாச்சும் அந்த வாதத்தில் இவர் ஜெயிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு பெயர் பெற்ற ஒரு லாயர், பாரிஸ்டர், வழக்கறிஞர், வாதாடுகிறவர், சட்ட ரீதியா சட்ட நுணுக்கங்களை அப்படியே எடுத்து பேசுற ஒரு நிபுணர். அவர் ஒரு முறை இப்படி தீர்மானம் பண்ணாராம். அவர் ஒரு நாத்திகரும் கூட, ஒரு நாத்திகர். அவர் இப்படி தீர்மானம் பண்ணாராம், இயேசு உயிர் தேடவில்லை என்று நான் வாதிட்டு ஜெயிக்க போகிறேன். என்ன வாதம்? உலகமெல்லாம் கிறிஸ்தவங்க நம்புறாங்களே இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு. ஆனா நான் என்ன வாதிட போறேன், இயேசு உயிர் தேடவில்லை என்பதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்து வாதிட்டு நான் ஜெயிக்க போறேன். ஏன்னா அவருக்கு ஒரு பெருமை, எந்த கேஸ்லயும் நான் இதுவரை என்ன ஆனதில்லை, சார் ராங்கான இடத்துல போட்டி போடுறீங்க சார், அப்படிதான் எனக்கு தோணுது இப்போ. இல்ல, அவருக்கு எந்த இடத்துலயும் நான் தோட்டதில்லை, ஆனா அதனால இதையும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு மமதையில, ஒரு பேராசையில, தான் மேல இருந்த ஒரு நம்பிக்கையில அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அவர் இயேசுவை குறித்து வாதங்களையும் தர்க்கங்களையும் சரித்திரங்களையும் அவருக்கு தேவையான குறிப்புகளை எடுக்க, இயேசு உயிர் தேடவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார். ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவர் வாதத்துக்கே போல என்ன தெரியுமா பண்ணாரு, இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார். நல்லாதான் கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். அல்லேலூயா. நான் சொல்ற இதுவும் சரித்திரம், இதுவும் சரித்திரம், சும்மா கிடையாது. சர் லயனல் லுகோடோ அவருடைய பேரு. என்ன தெரியுமா, அவர் சொன்ன ஒரு காரணம், கோர்ட் கேஸ், எந்த ஒரு வாதத்துக்கும் 1-2 ஐ விட்னஸ் இருந்தாலே போதும், ஜெயிச்சிடலாம். என்ன வேணும்? கோர்ட்டை பொறுத்தவரை, கேஸை பொறுத்தவரை, நியாய மன்றம், சட்ட மன்றத்தை பொறுத்தவரை, நியாய இடத்தை கோர்ட்டை பொறுத்தவரை எது முக்கியம்? ஐ விட்னஸ், சாட்சிகள் ரொம்ப முக்கியம். அதாச்சும் ஜட்ஜுக்கே தெரியும் இது ராங்குன்னு, வாதாடுறவங்களுக்கு தெரியும் இது ராங்குன்னு. ஆனா ஐ விட்னஸ் இல்லைன்னா ஜட்ஜ் அதுக்கு இவர் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி, இவர் அறிவுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்க முடியாது. எதை பேஸ் பண்ணி தான் அவர் தீர்ப்பு கொடுக்கணும்? ஐ விட்னஸ், சாட்சியை, கண்களால் பார்த்த ஆதார சாட்சியை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? தீர்ப்பு கொடுக்க முடியும். அதுக்கு எத்தனை விட்னஸ் இருந்தாலே போதும்? 1-2 இருந்தாலே போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா 3 போதும். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு இவர் ஆராய்ச்சி செய்த பொழுது இவருக்கு கிடைத்தது கிட்டத்தட்ட 518 ஐ விட்னஸ் இவருக்கு கிடைச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஐ விட்னஸ்? அதாச்சு சீஷர்களை எடுக்கல, பைபிள்ல இருக்கிறத எடுக்கல,
புரியுதுங்களா? பைபிளையும் கிறிஸ்தவர்களுடைய புத்தகத்தையும் அவர் ஆராய்ச்சிக்கு எடுக்கல. அதை விட்டுட்டு அந்த காலத்து சரித்திர குறிப்பேடுகள், அந்த காலத்தில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்கள், அந்த காலத்தில் இருந்த ஜோசிஃபயஸ், ஜெரோம், இந்த மாதிரி பல பிரயாணிகள் இருந்தாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தாங்க. இன்னொன்று ஒரு புத்தகம் முக்கியமானது, பிலாத்துவினுடைய டைரி ஆஃப் போன்டியஸ் பிலாத். அவங்கெல்லாம் அந்த காலத்து அரசியல்வாதிகள், அந்த காலத்து ஆளுகிறவர்கள், நாட்குறிப்புகளை வைத்திருந்தவர்கள். சும்மா இல்ல, என்ன இருக்கும்? நாட்குறிப்பு இருக்கும். அவைகளிலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. இத பவுலும் ஒரு இடத்துல விவரிச்சு காட்டுறதா வாசிக்க முடியும். வாசிப்போமா? 6ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் இப்படியா சொல்றாரு பாருங்க. இல்லைன்னா 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க, அப்பதான் புரியும். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 ஆமா சீஷர்களுக்கு தரிசனமானார். அதோட விட்டாரா? இல்ல. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் அப்படின்னு பவுல் அவர் வாழ்ந்த காலத்தில். அப்ப அதை கேட்டவங்க, கேள்விப்பட்டவங்க, பார்த்தவங்க அன்னைக்கு வரை இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்றத வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு மரித்ததையும் ஜனங்கள் பார்த்தார்கள். வெறும் சீஷர்கள் மாத்திரமல்ல, கல்லறையில் வைத்ததையும் எல்லாரும் பார்த்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததையும் பரமேறினதையும் சீஷர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்றவர்களும் பார்த்து அதை எழுதினார்கள், அதை சாட்சி கூறினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதை ஆராய்ச்சி செஞ்சுதான் சார் லயனல் லுக்கோட சொல்லிட்டாரு, நான் வாதத்துக்கே போல. ஏன்னா நான் வாதத்துக்கு போனா என்ன ஆயிருவேன்? தோத்து போயிருவேன். அதுக்கு முன்னாலே நான் சரண்டர் ஆயிடுறேன். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த இயேசுவே தேவன். அவர் மரித்தது நிச்சயம், அவர் உயிர்த்தது நிச்சயம். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்ல நிரூபிக்க பிரயாசப்பட்டு அவர்கள் தோற்று போனதுதான் முடிவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பவுல் சொல்றாரு, நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமே என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன யாராச்சும் கேட்டாங்கன்னா, ஏன்பா இயேசுவை நம்புற? இத்தனை தெய்வம் இருக்குது, 30 முக்கோடி தெய்வம் இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் தெய்வத்துக்கு குறைவு கிடையாது, ஏன் நீ இயேசுவை நம்புறன்னு என்னை யாராச்சும் கேட்டாங்கன்னா, சுருக்கமாக ஒரு 3 காரியம் நான் சொல்லுவேன். அதை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே போகலான்னு ஆசைப்படுறேன். ஒன்று சொல்லுவேன், இயேசுவை போல ஒருவரும் பிறக்கவில்லை. நோ ஒன் ஹஸ் born like ஜீசஸ். சொல்லுங்க, இயேசுவை போல. இந்த உலகத்துல இன்னைக்கு கூட குழந்தை பிறந்துருக்குது, இப்ப கூட குழந்தை பிறந்துட்டு இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் பிறந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த எல்லா பிறப்பை காட்டிலும் அதி வித்தியாசமானது. இந்த உலகத்துல தெய்வம்னு சொல்றாங்களே, அந்த தெய்வங்கள் பிறந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு சரித்திரம் இருக்கான்றது அடுத்த கேள்வி. ஆனா பிறப்பையே வச்சாலும், பிறந்ததுன்னு கூட நம்பினாலும், சரித்திரம் இல்லாம கூட நம்பினாலும், ஆனா அந்த பிறப்புக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வட இந்தியா முழுக்க ராமராஜ்யம், ராமர் தான் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள், ஒரு அரசனுக்கும் அரசிக்கும் பிறந்தவன் ராமன். இயேசு கன்னி மரியின் வயிற்றில் பிறந்தவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மற்ற தெய்வங்க என்ன, யாருடைய பேரை நான் எடுக்க விரும்பல, இந்த சாமி, அந்த கடவுள், அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தெய்வத்தினுடைய பிறப்பை யோசிச்சு பார்த்தாலே நமக்கு கொமட்டும், நமக்கு வெளியில சொல்ல
முடியாது. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவராம். நம்ப முடியுதா? ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு நடக்குமா? ஆண் பெண் வேஷம் போட்டு இப்படியெல்லாம் தெய்வங்கள் பிறந்ததுன்னு சொல்ற நேரத்தில் நான் நம்புற இயேசுவினுடைய பிறப்பு அதி வித்தியாசமானது. அவர் கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் நான் நம்புறேன். ஏன்பா இயேசுவை நம்புற? இயேசுவை மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தனும் பிறக்கல. நம்பர் 1. நம்பர் 2, இயேசுவை மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தனும் வாழல. தெய்வம்னு சொல்ற, என்னை கும்பிடு, என்னை வணங்கு, எனக்கு ஆராதனை செய்யணும் சொல்ற மற்ற எந்த தெய்வமும் இயேசுவுக்கு இணையாக மாற முடியாது. எல்லாம் வழியை தேடி வந்தாங்க. இயேசு நானே வழின்னு சொன்னார். அல்லேலூயா. 3வது, நான் ஏன் இயேசுவை நம்புறேன்னா, இயேசுவை போல எந்த தெய்வமும் மரித்து உயிர்த்து எழவில்லை. Hallelujah. So if anyone asks me why you follow Jesus, I simply say I follow Jesus because of his birth. அவருடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய வாழ்க்கை அற்புதமானது, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் பிரத்யேகமானது. அதனால நான் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்றேன். உங்களை எத்தனை பேர் சொல்லுவீங்க இது சரிதான், இதற்காக நானும் இயேசுவை பின்பற்றுவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். No one has born like Jesus. இயேசுவை போல ஒருவரும் பிறந்ததில்லை. நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை வேகமா சொல்றேன் பாருங்க. இயேசுவின் பிறப்பை குறித்து, இது பர்த் ஆஃப் ஜீசஸ் குறித்து, இயேசுவின் பிறப்பை குறித்து அவர் பிறக்கும் 500, 600, 700 வருஷத்துக்கு முன்னாலேயே, some 100 years before, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. சொல்லுங்க, என்ன பண்ணது? 1 இல்ல 2 இல்ல 63 தீர்க்க தரிசனம். எத்தனை தீர்க்க தரிசனம் பைபிள் இருக்குது? 63 பைபிள் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா 11 மணி ஆயிரும். அதனால எனக்கு டெம்டேஷன் தான் சொல்லணும்னு, இதெல்லாம் பேசணும். ஆனால் எனக்கு பேச பொறுமை இருந்தாலும் உங்களுக்கு கேட்க பொறுமை இருக்காது. ஏன்னா கறிக்கடையில் கறி காலி ஆயிரும். அது ஈஸ்டர் எதுமா கறி இல்லைன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. 63 தீர்க்க தரிசனம் இருக்குது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே. அதுவும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கிட்டத்தட்ட 750 வருஷம் முன்னால. புரியுதுங்களா? அதாச்சு இன்னைக்கு இருக்கிற, இப்ப நான் மவுஸ்ன்னு சொல்றேன், மவுஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்றேன். உங்க எல்லாருக்கும் புரியும் என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன் மவுஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் என்ன மைண்ட்ல வரும்? சத்தமா தான் சொல்லுங்களேன், எனக்கு பதில் வேணும். கம்ப்யூட்டரு. இதே ஒரு 50 வருஷம், எத்தனை வருஷம்? ரொம்பலாம் வேணாம், 50 வருஷம் கூட அதிகம், ஒரு 30 வருஷம் முன்னால மவுஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, மவுஸ் ரிப்பேரா? அது எப்படி மவுஸ் ரிப்பேர்? மவுஸ் செத்து வேணா போகும், ரிப்பேர் ஆகுமான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது? சொல்லுங்க. மவுஸ்னா கம்ப்யூட்டர் மவுஸ்ன்னு எத்தனை வருஷம் முன்னால? ஜஸ்ட் 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் பேக் சுத்தமா தெரியவே தெரியாது. அப்ப 50-30 வருஷத்துக்கு இடைவேளையிலேயே இவ்வளவு மாற்றங்களும் இவ்வளவு வளர்ச்சியும் வித்தியாசமும் இருக்குமேனா, 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் எப்படி இருக்க பாருங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, அது அப்படியே நிறைவேறியது. நான் 1-2 வேகமா சொல்றேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கங்க. ஆனால் நான் வேகமா சொல்லிட்டு போறேன். இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்பதை ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 750 வருஷத்துக்கு முன்னால இயேசு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அது ஆதியாகமத்தின் 3லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு யூதாவின் கோத்திரத்தில் தான் பிறப்பார். எந்த கோத்திரத்தில் பிறப்பார் என்றதும் கிட்டத்தட்ட மீகா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது. மீகா 5:2. இயேசு
ஈசாயின் குடும்பத்துல பிறப்பார். பாருங்க, யாரு வயத்துல பிறப்பாரு, எந்த கோத்திரத்துல பிறப்பாரு, எந்த குடும்பத்துல பிறப்பாரு, அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு ஈசாயின் அடி வயிற்றில் பிறக்கிறவர், வேரில் பிறக்கிறவர் சொல்லி ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் திருக்கிரசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தாவீதின் வீட்டில் தாவீதின் வம்சமாய் இருப்பார் என்று சொல்லி எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு எந்த ஊர்ல பிறப்பாரு, பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்பதை மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டு. இதெல்லாம் பாருங்க, யார்கிட்ட பிறப்பாரு, எந்த குடும்பத்தில் பிறப்பாரு, எந்த கோத்திரத்தில் பிறப்பாரு, எந்த ஊர்ல பிறப்பாரு, எக்ஸாக்டா சொல்லப்பட்டது. எப்போ? 1-2 வருஷத்துக்கு முன்னால அல்ல, பல 100 வருடங்களுக்கு முன்னால் திருக்கிரசனம் உரைக்கப்பட்டது. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எத்தனை தான் சொல்லியிருக்கிறேன்? 1, 2, 3, 4, 5 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்றேன் வேகமா. இயேசு கலிலேயாவிலே தான் தன் ஊழியத்தை ஆரம்பிப்பார். Ministry is going to begin in Galilee என்பதை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கழுதையின் மேல, கழுதை குட்டியின் மேல பவனியா எருசலேமுக்குள்ள நுழைவார் என்பதை சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய நண்பனின் ஒருவனால் காட்டிக் கொடுக்கப்படுவார் என்பது, தன்னோடு கூட இருக்கிறவராலேயே இயேசு காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று சங்கீதம் 41:9 திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 30 வெள்ளி காசுக்கு விற்கப்படுவார். எப்படி யார் காட்டி கொடுப்பா சொல்லப்பட்டிருக்கு, விற்கப்படுவார் என்றத சகரியா 11:12 திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய கைகளும் கால்களும் ஆணிகள் அடிக்கப்படும் என்பதை சங்கீதத்திலேயும் சகரியாவிலேயும் திருக்கிரசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:16, சகரியா 12:10. இயேசு கல்லர்களுக்கு மத்தியிலே ஒரு கல்லனை போல அடிக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசனமாய் ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்று சங்கீதம் 34:20 தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பணக்காரனுடைய கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவார் என்று ஏசாயா 53:9 தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்க பிறப்பாரு, யார்கிட்ட பிறப்பாரு, எந்த குடும்பத்தில் பிறப்பாரு, எப்படி வளருவார், எங்க ஊழியம் ஆரம்பிப்பார், யாரால் காட்டி கொடுக்கப்படுவார், எப்படி மரிப்பார், எந்த சூழ்நிலையில் மரிப்பார், மரிக்கும் பொழுது என்ன நடக்கும், மரித்து உயிர் தெழுவார், எல்லாம் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதனால தான் ஐ பிலீவ் இன் ஜீசஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவினுடைய பிறப்பு அதிசயம். உங்களை எத்தனை பேர் ஒத்துக்க முடியும் இயேசுனுடைய பிறப்பு அதிசயம் சொல்லி? ஆமென். கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தவர். He had a supernatural entry. சொல்லுங்க, என்ன என்ட்ரி? இந்த உலகத்துக்கு அவர் வந்த விதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதம். அல்லேலூயா. வந்த விதம் தான் அப்படியா? இயேசு வாழ்ந்ததை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இயேசுனுடைய வாழ்க்கை, நான் சொன்னேன்ல, நான் ஏன் இயேசுவை நம்புறேன்னா அவருடைய வாழ்க்கை பிரத்யேகமானது, அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. அல்லேலூயா. அவருடைய செய்தி, அவருடைய பிரசங்கம் மனிதர்களை தன் வசப்படுத்தி வைத்தது. யோவான் 7:46 எப்படியா சொல்றாங்க? அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் பேசி கேட்கவில்லை. எத்தனையோ வேத வல்லுநர்கள் வித்துனர்கள் இருந்தாங்க, ஆனா இயேசு பேசினது மாதிரி ஒருத்தரும் பேச முடியல. அல்லேலூயா. யோவான் 14:5-6 நாம் வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வழியை தேடி வரவில்லை, சத்தியத்தை தேடி வரவில்லை, ஜீவனை தேடி வரவில்லை. அவரே வழியாக, அவரே சத்தியமாக, அவரே ஜீவனாக வந்தார். இந்த உலகத்தில் இருந்த தெய்வம்னு சொன்ன மற்றவங்க எல்லாம் வழியை தேடினாங்க, சத்தியத்தை தேடினாங்க. ஆனா இவர் சத்தியத்தை சத்தியமாகவே வந்தார். அல்லேலூயா. சத்தமாதவர் ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு அவர் வாழும் பொழுது வியாதிகளின் மேலே அதிகாரம் இருந்தது. எது மேல அதிகாரம்? அவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் இல்லை. எல்லா வியாதிகளையும், அவரிடத்துல வந்த அத்தனை வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்கினார்.
அப்பதான் வியாதிப்பட்டானா, சுகமாக்கினார். 38 வருஷம் வியாதியா, சுகமாக்கினார். பிறப்பில் இருந்த வியாதியா, சுகமாக்கினார். எந்த வியாதியும் அவரால் சுகமாக்க முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதிகள் மேலே அதிகாரம். வியாதிகள் மேல மாத்திரம் தானா, டிசீஸ் மேல மாத்திரம் தானா, டீமன்ஸ் மேல அதிகாரம் இருந்தது. பிசாசுகளின் மேலே தேவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவரை கண்ட பொழுது பிசாசுகள் அலறின என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். டிசீஸ் மட்டும் தானா, டீமன்ஸ் மட்டும் தானா, டெத்துக்கு மேல அதிகாரம் இருந்தது. சொல்லுங்க, எதுக்கு மேல? மரணத்தின் மேலையும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. எப்படி தெரியுமா? அப்பதான் மரிச்ச எவீரியனுடைய மகளா இருந்தாலும் இயேசு உயிராக்கினார். அன்னைக்கு காலையில மரிச்சு சாயங்காலம் அடக்கம் பண்ண கொண்டு போன நாயின் ஊர் மகனுடைய விதவையினுடைய மகனா இருந்தாலும் இயேசு உயிரோடு எழுப்பினார். அவருக்கு அப்ப மரிச்சாலும் ஒண்ணுதான், காலையில மரிச்சு சாயங்காலம் இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான். சரி, மரித்து 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சா, அதையும் அவரால் உயிரா எழுப்ப முடியும். லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவருக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப மரிச்சாலும் சரி, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால மரிச்சாலும் சரி, ஒரு சில நாட்களுக்கு முன்னால மரித்தாலும் சரி, மரித்தவனை திரும்ப எழுப்புகிற ஒரு அதிகாரம் இயேசுவுக்கு இருந்தது. இறுதியில் அவரே உயிர்த்து எழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. He has power over disease, he has power over demons, he has power over death, and he also have power over nature. இயற்கையின் மேலே அவருக்கு அதிகாரம் இருந்தது. காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அலைகளை அதட்டி அமர பண்ணினார். இயற்கையின் மேல அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதனால தான் நான் சொல்றேன், இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, இறுதியில் அவருடைய மரணமும் ஒரு அற்புதம். இன்றைக்கும் உலகத்தில் ஒரே கல்லறை தான் திறந்து இருக்கிறது. அந்த ஒரே கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆமென். நான் இயேசுவை பின்பற்றுறதுக்கு தாங்க ஒரு காரணம். பிறப்பு அதிசயம், வாழ்க்கை அதிசயம், மரணமும் உயிர்த்தெழுதலும் அதிசயம். இந்த தெய்வத்தை விட்டுட்டு வேற எந்த தெய்வத்துக்கு போவான்? மடையனா நானு? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க இந்த தெய்வம் தான் தெய்வம்? சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, வேகமாக இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன நம்பிக்கை? ஆனால் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு முதல் அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே, எல்லாரும் சொல்லுங்க, அவர் எழுந்ததினாலே. எங்க? சேர்ல இருந்து எழுந்துக்கல, தூக்கத்திலிருந்து எழுந்துக்கல. எதுல இருந்து? மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. சொல்லுங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டு. ஆமென் சொல்லுங்க. என்ன இருக்குது? யூ ஹாவ் அ நியூ ஹோப். எந்த ஒரு சூழலையும் நீங்கள் நம்பிக்கையற்று இருக்க தேவையில்லை. ஏன்னா அவர் மரித்து எழுந்ததினாலே அழியாததும் வாடாததும் ஜீவனுள்ளதுமான ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் மரண நேரத்தில் அழுகிறது மாத்திரம் இல்லை, பாடவும் செய்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு பிரிவு அழறோம், துக்கப்படுறோம், ஆனால் அதுக்கு பின்னால ஒரு சந்தோஷம் பாடுறோம். ஏன் தெரியுமா? இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் விதைக்கிறோம், மறுபடியும் இவர்களை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மற்றவர்களைப் போல துக்கித்து இருக்கிறவர்கள் நாங்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. we have a eternal hope. ஒரு நித்திய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மண்ணோடு மண்ணாக அழிந்து போகிறவர் அல்ல, ஜீவன் பெற எழுந்திருக்கிறவர்கள் நாம் எல்லாரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில மாத்திரம் இல்லை நம்பிக்கை, மறுமையிலேயும் நமக்கு நம்பிக்கை உண்டு.
ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் சந்தேகத்தோடு வாழ வேண்டாம், பயத்தோடு வாழ வேண்டாம். You have a new hope. You have a new hope. You have a blessed hope. உங்களுக்கென்று ஒரு தெய்வீக நம்பிக்கை உண்டு, ஜீவனுள்ள புதிய நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இது சக்சஸ் ஆகுமா ஆகாதுன்னு யோசிக்காதீங்க. இயேசு உயிர் தெழுந்ததினால உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா யோசிக்காதீங்க. இயேசு உயிர் தெழுந்ததினால உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமென். இம்மையிலையும் மறுமையிலையும் நீங்க கர்த்தரை நம்ப முடியும். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிர் தெழுந்ததினால என்ன உண்டு? நம்பிக்கை. சொல்லுங்க, புதிய நம்பிக்கை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையற்று நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கிறிஸ்துவின் நாமத்தினால அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், நம்பிக்கை இழக்காதீங்க. You have a hope in Jesus. இயேசுவுக்குள்ளே உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுவை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டது இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன. அவரை நம்பினவங்களை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தப்பா சொல்லுங்க, இயேசு உயிர்த்ததினாலே ஒரு நம்பிக்கை உண்டு. நிறைய பேசணும்னு ஆசை, ஆனால் வேகம் ஓடுது, நேரம் ஓடுது. சீஷர்கள்லாம் இயேசு மரிச்ச பிறகு பயந்து போய் ஒளிஞ்சிட்டு கிடந்தாங்க. கரெக்டா? ஏன்னா நம்பிக்கை போயிருச்சு. யாரை நம்பி படகை விட்டோமோ, யாரை நம்பி வலைய விட்டனோ, யாரை நம்பி வீட்டை விட்டு, மத்தேயு சொல்லியிருப்பான், நான் வேலையை விட்டு வந்தேன்டா, டாக்ஸ் கலெக்டரா, அரசாங்க வேலையை விட்டு வந்தேன். யாரை நம்பி விட்டுட்டு வந்தோமோ அவர் நம்மளெல்லாம் விட்டுட்டு அம்போன்னு போயிட்டார். கரெக்டா? நம்பிக்கையே இல்லை. இயேசுவை நம்பி வந்தோம். 3 வருஷத்துல இயேசு இவ்வளவு சீக்கிரத்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, செத்துட்டாரு, மரிச்சிட்டாரு. இவர் வாழ்வாருன்னு நினைச்சோம். இவர் அற்புதம் செய்யறவராச்சு, இத்தனை பேரை உயிராக்குனவர், இவர் சாக மாட்டாருன்னு நினைச்சோம், ஆனா செத்துட்டாரு அப்படின்னு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சீஷர்கள்லாம் அழுதாங்க. கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த யூதர்கள் நம்மளை என்ன பண்ண போனாங்க, இந்த ரோமர்கள் நம்மளை என்ன பண்ண போறாங்க தெரியல, பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாள் தெரியுமா? 2 நாள் தான். 3ஆம் நாள், ஓய்வு நாளின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு உயிர் தெழுந்தார். ஒரு புது நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. இந்த நம்பிக்கை வந்த உடனே மரியாள் வந்து சொன்ன உடனே ஓடுறாங்க கல்லறைக்குள்ள. ஐயோ, இயேசு உயிர் தெழுந்துட்டாரா? ஓடி போய் பார்த்தா அங்க தூதன் சொல்றான், மரித்தவரிடத்துல ஜீவனுள்ளோரை தேடுவது என்ன? அவர் சொன்னபடியே இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு புது நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாங்க கைவிடப்படல. அவர்கள் இருந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு தரிசனமாகி பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசு மரித்ததிலிருந்து உயிர்த்தனாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வியாதியை குறித்து பயப்படுறீங்களா? மரணத்தை குறித்து பயப்படுறீங்களா? பண தேவைகளை குறித்து பயப்படுறீங்களா? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? வேலையை குறித்து பயப்படுறீங்களா? எதை குறித்து பயப்படுறீங்க? ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்புகிறவர்களை அவர் தப்புவிப்பார். ஏன்னா அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து தைரியமா சொல்லுங்க, புது நம்பிக்கை நமக்கு உண்டு. கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்ததினாலே we have a hope. We have a hope. We have a hope. உன் ஊழியத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உன் திருமண வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீ படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும் நம்பிக்கை உண்டு. சோர்ந்துராதீங்க, சோர்ந்துராதீங்க. You have a hope in Jesus. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கை உண்டு. 2வது, இயேசு உயிர்த்ததினால என்ன கிடைச்சது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். வேக வேகமா 1 கொரிந்தியர் 15:17. விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நீங்கள் உங்கள்
என்ன விசுவாசம் வீணா இருக்கும், இன்னும் பாவத்தில் இருந்திருப்பீங்க. பாவ மன்னிப்பு கிறிஸ்து உயிர்த்ததினாலே கிடைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிர்த்த இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நாம சொல்லவே முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் பாவம் மன்னிச்சிருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்? மன்னிக்கப்பட்டவங்களுக்கு உணர்வுல அது தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவியா இருக்கும் பொழுது பாவத்தின் பாரம் அழுத்தினதும் தெரியும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ளத்துல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து மனபாரம் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கிறதையும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படி இருக்குதுன்னா, சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுன்ற மாதிரி இருக்குது. யாராச்சும் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? சாக்லேட்டு கொடுக்குறேங்க, சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவீங்க? ஸ்வீட்டாக இருக்குதா அப்படின்னா சொல்லுங்களேன். அந்த ஸ்வீட் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஸ்வீட்டாக இருக்குதுன்னா இனிப்பாக இருக்குது, இனிப்பாக இருக்குதுன்னா தித்திப்பாக இருக்குது, இப்படி தான் சொல்ல முடியும். பெஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு சாக்லேட்டை உரிச்சு கொடுங்க, சாப்பிட்றா, அப்போ தான் உனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களாம் சொல்ல முடியும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. சும்மா கேட்குறவனுக்கு புரியாது. வேணுமா? நம்பி பாரு, இயேசுவை ஏத்துக்கிட்டு பாரு. உன் மனசு விடுதலை ஆகிறத, உன் பாரம் குறையறத நீ உணர்வ. நீ ஏன் மற்றவங்க இப்படி தான் சொல்லிட்டு தெரியவ? இயேசுவை நம்ப, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம். இயேசு மரித்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கூட என்னாச்சு பாருங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனம். எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். பாட்டு பாடுனீங்கல்ல, வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. சும்மா இல்ல, துரைத்தனங்களை அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு அவரை நம்புற உங்களுக்கும் எனக்கும் அந்த வெற்றியை கர்த்தர் தருவார். இயேசு உயிர்த்தெழுந்தனாலே பாவம் மன்னிப்பு உண்டு. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தனால புதிய நம்பிக்கை இருந்தது. இயேசுவின் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்ன உண்டு? அடுத்தது நம்பிக்கை உண்டு. இறுதியாக வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக்கும் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, பரிந்து பேசுகிறவரும் அவரே. அல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சும்மா அல்ல, இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுகிறார், இரக்கங்களை கெஞ்சுகிறார். அது பிதாவினுடைய மன்னிப்பை, இரக்கத்தை நமக்கு கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசராமன் சொல்றீங்க? இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். சொல்லுங்க, என்ன பண்றாரு? எப்படி? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமே. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும், ஒரு ஆமென் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறவராக, ஆகையால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர், நமக்காக வேண்டுதல் செய்ய அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் தான் மன்றாடுகிறவர். கவனிங்க, நான் முடிச்சிடறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் மன்றாடுறது? பிரதான ஆசாரியன் பலி ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு பலிபீடத்தில் செலுத்தி செந்தி தெளித்து, ஆண்டவரே இந்த பாவிக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் இயேசு பலியும், சொல்லுங்க, ஆடு இல்லை, பலியும் ஆசாரியனும் அவரே,
பலியும் அவரே. இந்த ஆசாரியனுக்கு ஒரு காலத்துல வயசாயிடும், செத்து போயிடுவான். பழைய ஏற்பாட்டு காலத்துல அடைக்கல பட்டணம்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. சொல்லுங்க, என்ன பட்டணம்? திருநெல்வேலியில் இருக்கிற அடைக்கல பட்டணத்தை பத்தி பேசல. பிரதர்ஸ் இருக்கிற அவங்க ஊர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊர், நான் அதை பத்தி பேசல. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணம்னு ஒரு கான்செப்டே இருந்தது. என்னன்னா, கைப்பிசகாய் தவறு செய்தவன், தன்னுடைய பகையாளி, பாதிக்கப்பட்டவன் தன்னை வஞ்சம் தீர்க்கிறதுக்கு முன்னால ஓடி போய் அடைக்கல பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம்? தஞ்சம் புகுந்துடலாம். உதாரணத்துக்கு, நான் ஏதோ விக்டர் கிட்ட தப்பு பண்ணிட்டேன். விக்டருக்கு கோவம் வந்து என்னை கொல்ல வராரு. ஆக்சுவலாக நான் கொல்றதுக்கு பார்த்துறேன், அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அவர் கொல்ல வராரு. எனக்கு ஒரே வழி, ஓடி போய் எங்க பூந்துடணும்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டா விக்டரு அடைக்கல பட்டணத்து வெளியிலேயே சுத்திட்டு கிடப்பாரு. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற வரை இவனுக்கு பாதுகாப்பு. எப்படா வெளியில வருவான்? முடிச்சிடலாம், பழித்திக்கிறதுக்காக. எப்ப வர தெரியுமா இந்த பவர் அவருக்கு? அந்த நான் அடைக்கல பட்டணத்துக்குள்ள போகும்போது எந்த பிரதான ஆசாரியர் இருந்தானோ அந்த பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிறவரை, அந்த பிரதான ஆசாரியன் செத்துட்டான்னு வச்சுங்க. ஒருவேளை என் நேரம் நான் போன அடைக்கல பட்டணத்தில் நான் போன 4 நாள்ல பிரதான ஆசாரியர் செத்துட்டாருன்னு வச்சுங்க, இவருக்கு பவர் வந்துடும். என்னை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண முடியும்? இவர் போட முடியும், பழி வாங்க முடியும். ஆனா நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரானபடியால். கரம் உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியால் எனக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். இயேசு உயிர் தெழுந்ததினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆமென். 3 காரியம் சொன்ன. புதிய நம்பிக்கை, பரிந்து பேசும் இயேசு, பாவ மன்னிப்பு. சொல்லுங்க, 3 சொல்லுங்க. புதிய நம்பிக்கை, எந்த சூழ்நிலையும் நமக்கு நம்பிக்கை உண்டு. 2வது பரிந்து பேசுகிற இயேசு. 3வது பாவ மன்னிப்பு. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாமா? தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை, இந்த இரட்சகரை போல ஒரு இரட்சகர் இல்லை. அவரே தேவன், மரித்து உயிர் தெழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சத்துருவின் தலையை நசுக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல பிறந்தவர்கள் ஒருவரும் இல்லை, அவரை போல வாழ்ந்தவர்கள் ஒருவரும் இல்லை, அவரை போல அதிகாரமுள்ள வாழ்க்கை ஒருத்தருக்கும் இல்லை. இந்த 30 முக்கோடி தெய்வங்களில் ஒருத்தருக்கும் இல்லை. அவரை போல மரித்து உயிர் தெழுந்ததும் ஒருவரும் இல்லையே. இயேசுவே தேவன், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ராஜா. ஹல்லேலூயா. அடே கரம் உயர்த்தி thank you Jesus. அந்த இயேசுவுக்கு இந்த உயிர் தெழுந்த காலை நேலையில் என்னை நான் மறுபடியும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அந்த இயேசுவின் அன்புக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் மரித்து உயிர் தெழுந்ததினாலே எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு, எங்களுக்காய் கர்த்தர் பரிந்து பேசுகிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் நீர் ஆளுகிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர். துதி உமக்கே, துதி உமக்கே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம் உயிர் தெழுந்த இயேசுவுக்கு சிங்காசனம். இயேசு திரும்ப சொல்லுவோம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட
பரிசுத்த அலங்காரத்துடனே எங்கள் மாத்தியே உலாவிடும் எங்களோடு மறித்து இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார்.